அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசான் ருத்ரஹலி மதுரையில இருந்து. நண்பர்களே, எல்லாரோட ஆசைகளும் என்ன? தனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாரோட நீண்ட நாள் கனவு. எத்தனை நாள் தான் நம்ம வாடகை வீடு, ஒத்திக்கு, லீஸுக்கு, இப்படி எத்தனை எத்தனை காலங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்குன்னு சொந்தமா ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும்ல. வாழ்க்கையில நம்ம சாதிச்சதுங்கிறதுக்கு அதான முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அப்ப அந்த சொந்த வீடு கட்டுற நினைவை உருவாக்குற மார்க்கம் தான் இந்த தாந்திரிக மார்க்கம். இந்த தாந்திரிகத்துல, ஏன்னா மாந்திரிகத்துல இதுக்கான வழிமுறைகள் இருக்கு, அதிக மார்க்கங்கள் இருக்கும். அதிகம் அது ரொம்ப எளிமையான விஷயங்கள்ல செய்யறதுக்கான வழிகளும் உண்டு. ஆனா பொருள் செலவு அதிகம், பண செலவு அதிகம். ஆனா தாந்திரிகத்துல ரொம்ப பொருள் செலவு கம்மி. நான் சொல்றதை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்களும் சொந்த வீடு கட்டுற உங்க கனவு நனவாகும். அதுக்கு நான் சொல்றதை நீங்க சரியா செய்யணும். முதல் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் கொடுத்த மார்க்கங்கள்ல, தாந்திரிக மார்க்கங்கள்லையும் சரி, மாந்திரிக மார்க்கங்கள்லையும் சரி, நான் கொடுக்குற மார்க்கம் என்னோட யூடியூப் சேனல்ல கிட்டத்தட்ட 400 வீடியோ நெருக்கி போட்டிருக்கேன். ஒவ்வொரு மார்க்கமும் வெற்றி கண்ட முறை ஜெயிக்கிற மார்க்கத்தை மட்டும்தான் நான் கொடுப்பேன். தோக்குற மார்க்கத்தை நான் எப்பயும் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா உங்களை தோக்க வைக்கிறதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது, எனக்கு இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு கோடி கோடியா பணம் வர போறது இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணா சரியான முறையில கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும் நான் சொல்ற வார்த்தை அதுதான். ஒன்றும் கொடுக்கக்கூடாது, கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா சரியா கொடுத்துடணும். இதை நான் எப்பயுமே செய்யற விஷயம். சரிங்க. நீங்க இப்ப சொந்த வீடு கட்டணும், உங்களுக்குன்னு ஒரு ஆசை, கனவு. எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு கட்டுற கனவு எனக்கும் இருக்கு. சொந்த வீடு கட்டுற கனவு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும். அப்ப அதுக்கு சில தடைகள், தாமதங்கள், கிரக நிலை சரியில்லை, ஜாதகத்தை தூக்கிட்டு போனா என்ன சொல்றேன், உன் தசாபுத்தி சரியில்லை, கிரக சேர்க்கை சரியில்லை, உனக்கு வீடு கட்டுற யோகம் இல்லை, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் எதுவும் காதலியே வாங்காதீங்க. உங்களோட விஷயம், நான் வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும். அதுக்கு எனக்கு பிரபஞ்சமும் என் குலதெய்வமும் என் இஷ்ட தெய்வமும் எனக்கு வழி விடணும், வழிகாட்டணும், வழி நடத்தணும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் இருக்கணும். இருந்தால் நிச்சயம் நீங்கள் சொந்த வீடு கட்டுவீங்க. நான் சொல்றதை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணுங்க, முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்ல, ரொம்ப பெரிய பொருள் செலவுலாம் கிடையாது. ஐயா ருத்ராகாளி கொடுக்குறாரே, கொடுத்தா பெருசா பொருள் செலவை இழுத்து விட்டுருவாரோ, அதெல்லாம் கிடையாது. நான் எப்பயுமே அந்த மார்க்கத்தை கொடுக்கவே மாட்டேன். பெரிய பொருள் செலவுலாம் இழுத்து விடவே மாட்டேன். மாந்திரிகம் வேற, தாந்திரிகம் வேற. சரிங்க. இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு 4 பொருள் நமக்கு தேவை. ஒரு மணப்பலகை முதல்ல ஒன்று வாங்கிக்கணும். வீட்டில் இருந்தால் பயன்படுத்திங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு புது செங்கல், நல்ல செங்கலா வாங்குங்க, புது செங்கல் வாங்குங்க. வாங்கி அந்த செங்கலை பேரம் பேசாம வாங்குங்க. போங்க, ஒரு செங்கல் எவ்வளோன்னு கேளுங்க, ஒரு செங்கல் வேணும்னு கேளுங்க, கொடுப்பாங்க. என்ன விலைன்னு கேளுங்க, விலையை சொல்லுவாங்க. அப்படியே காசை கொடுத்துருங்க, பேரம் பேச வேணாம். அந்த செங்கலை வாங்கிட்டு வந்துருங்க. அடுத்த பொருள் சந்தனம், குங்குமம். இதை வாங்கி முதல் கல்லை சுத்தமாக வாங்குற நாள் ரொம்ப முக்கியம். வளர்பறைக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில தான் வாங்கணும். நிலத்துக்கு அதிபதி பூமிக்காரகன் செவ்வாய். அந்த வளர்பறைக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில இந்த கல்லை வாங்கிட்டு சுத்தமா கழுவிட்டு, அதுக்கு மேல நீங்க வாங்கின சந்தனத்தை ஃபுல்லா கல்லு ஃபுல்லா தடவிடுங்க. தடவிட்டு அதுல ஒரு சொச்சி சக்கரம் குங்குமத்துல போடுங்க. குங்குமத்துல ஒரு சொச்சி சக்கரம் வரைஞ்சிட்டு, வீட்டோட வடகிழக்கு மூலம்னு சொல்ற ஈசானியத்துல இந்த கல்லை வச்சு 2 இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி, உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், பிரபஞ்சத்தை நினைச்சு எனக்கு சொந்த வீடு வாங்கணும், அதுக்கான வாய்ப்புகளை எனக்கு சொந்த வீடு நான் கட்டணும், அதுக்கான எனக்கு வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கி கொடுங்க, எனக்கு அதுக்கான வழியை காட்டுங்கன்னு சொல்லி மட்டும் ஒரே ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி தூப தூபம் காமிச்சு கும்பிட்டு மட்டும் விட்டுருங்க. தினமும் வர்ற செவ்வாய் ஓரையில இந்த பூஜையை தொடர்ச்சியா ஒரு 21 நாள் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 21 நாள், ஒவ்வொரு தினமும் வர செவ்வாய் ஓரை காலண்டர்ல பாருங்க, செவ்வாய் ஓரை போட்டிருப்பாங்க. அந்த செவ்வாய் ஓரையில மட்டும் இந்த பூஜையை பண்ணிட்டே வாங்க. 21வது நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் வீடு கட்டிக்கிருக்க இடத்துல இந்த செங்கலை கொண்டு போய் அந்த வீடு கட்டுற அந்த அவங்க செங்கல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த செங்கலோட இந்த செங்கலை சேர்த்து மட்டும் வச்சிருங்க. அந்த வீடு ஏறும். நல்ல அந்த வீடை சூட்சமா கட்டி முடிப்பாங்க. உங்க கனவும் உடனே நிறைவேற ஆரம்பிக்கும். அதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும், அதுக்கான வழிகளை கொடுக்கும். அடுத்த கேள்வி வரும், சாமி நீங்க சொல்றதெல்லாம் வீடு கட்டுறதெல்லாம் ஓகே தான், இடம் வேணுமே. இடம் இருந்தா தானே வாங்கணும், அப்புறம் தான் தோன்றணும். சரி, அப்ப இடம் வாங்குறதுக்கு என்ன வழி? அதுக்கு அடுத்த பதிவு கொடுத்துட்றேன். தாந்திரிகத்துல அதுக்கான மார்க்கத்தையும் கொடுக்குறேன். நீங்க இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான தாந்திரிகத்துல ஒரு மார்க்கம் கொடுக்குறேன். அது இன்னும் எளிமையானது. அதுக்கான வாய்ப்புகளை அடுத்த பதிவில் எதிர்பாருங்க. இடம் வாங்குறதுக்கான விஷயத்தை கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட வாட்ஸ்அப் ஐடியில தெரிவிங்க. சந்தேகங்கள் கேளுங்க, உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க, விளக்கம் கொடுக்குறேன்.
என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்குங்க. நிறைய வழிகாட்டப்படும். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போறோம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் கற்றுக்கிட்ட விஷயம், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் பயன்படுத்திய விஷயம் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி. ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து.